கோவையில் நடக்கக்கூடிய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு நிர்வாகிகளாக இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்டவர்களுக்காக ஒரு கோரிக்கை. இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது விவசாயிகள் மனமுவந்து ஈடுபாட்டோட செய்கிறாங்க. அவங்க மானிய உரங்களையும் நச்சான பூச்சி மருந்துகளையும் களைக்கொல்லிகளையும் வெறுத்து ஒதுங்கி விவசாயம் செய்கிறாங்க. அவர்களுக்கு அரசு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இது போன்ற அமைப்புகளாலோ அல்லது இது போன்ற ஒரு நிகழ்வினாலோ இயற்கையாக வளங்களை நம்பி விவசாயம் செய்பவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிட்டியதாக தெரியவில்லை. இங்கே பெட்ரோல், டீசல், கரி போன்ற புதைபடிவு ஆற்றலை உபயோகம் செஞ்சு நீங்கள் யூரியா, டிஏபி போட உரம் தயாரிச்சோம்னா 3 லட்சம் கோடி அரசு மானியம் தரும். ஆனால் அதே இது உயிராற்றலை நம்பி, இயற்கை வளங்களை நம்பி ஒருத்தர் நல்லுணவு உற்பத்தி செய்தால் அவருக்கு எந்த மானியமும் இல்லை. அரசாங்கத்தோட இரட்டை நிலை எப்படின்னா, அரசாங்கம் ஒரு புறம் பார்த்தோம்னா இயற்கை விவசாயம், சூழல் விவசாயம்லாம் ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அதற்குரிய பாலிசி டெசிஷன்ல பாக்குறப்ப இங்க மானியம் யூரியாவுக்கு கொடுப்பீங்க, ஆனா ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இங்க மானியம் கிடையாது.